தேங்காயும் பருப்பும் வறுத்து சேர்க்காம இந்த மாதிரி ஒரு புதினா சட்னி சப்பாத்தி பூரிக்கு செஞ்சு பாருங்களேன். சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, பஜ்ஜி போண்டா உளுந்து வடைக்கு கூட சூப்பரா இருக்கும். 3/4 கட்டு புதினாங்க, அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன், தண்ணி வடிச்சிட்டு. சின்னதா இருக்கிறதுனால 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பெருசா இருந்தா 1 போதும். பெரிய பல்லு பூண்டு 3 எடுத்திருக்கேன், நல்லா பெருசு பெருசா இருக்கிற தக்காளி 2 எடுத்திருக்கேன், சின்னதா இருந்தா 3 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்து லைட்டா கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பூண்டையும் சேர்த்து சிம்லயோ இல்ல மீடியம் ஃபிளேம்லயோ மாத்தி மாத்தி வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்தாச்சு. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா இலைகளை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சுருண்டு வந்துட்டா ஆஃப் பண்ணிக்கலாம். சோ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில தண்ணி சேர்க்காம ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா இருந்தா வழுவழுன்னு நல்லாவே இருக்காது. சோ இந்த சட்னிக்கு தேவைப்பட்டா 1 ஸ்பூன் எண்ணெயில கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சு கருவேப்பிலையும் தாளிச்சுட்டு கொட்டிட்டீங்கன்னா முடிஞ்சது. சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பஜ்ஜி போண்டா உளுந்து வடைக்கெல்லாம் கூட இது சூப்பரா சூட் ஆகுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.